டேய் கேள்றா, நம்ம கடத்திட்டு போக வந்த 2 பேர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே தூக்கிட்டு போயிருவோம். டேய் ஒருவேளை தூக்கிட்டு போகும்போது கண்ணு முழிச்சா என்னடா பண்றது? அடிச்சு தூக்கிட்டு போவோம். அதான் சரி. நம்ம சொன்ன ஆளுங்க வந்துட்டாங்க போல இருக்கு. ஏண்டா தலையில சிவலிங்கத்தை முளைக்க வச்சீங்க? டேய் யார்டா நீங்களா? எதுக்குடா எங்களை அடிச்சீங்க? டேய் 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 எதுக்குடா இவங்கள அடிக்கிறீங்க? சார் நீங்க தான் 2 பேரையும் கடத்த சொன்னீங்க. கடத்தணும்னா அவங்க மயக்கம் போடணும். அதுக்கு இப்படி கட்டையால அடிக்க தான் செய்வாங்க. டேய் நான் அடிக்க சொன்னது இவங்கள இல்லடா. இது இவங்களே இல்லையா? கடைசி நேரத்துல வந்து சொல்றீங்களே மாமா. நாசமா போனவனுங்க கட்டையில இருக்கிற ஆணியை எடுக்காம விட்டானுங்க போல இருக்கு. ஆனந்த விடன் தாத்தா மாதிரி நடுமண்ட நச்சுன்னு வீங்கிடுச்சு. நீங்க 2 பேரும் எப்படி பிரபு ரூமுக்குள்ள வந்தீங்க? 2 ரவுடிங்க வந்தாங்க. சத்யாவையும் பிரபுவையும் அடிச்சு தூக்கிட்டு போனாங்க. அவனுங்க எங்களையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டானுங்க. நான் அனுப்பின ஆளுங்க இவங்க தான். வேற யாரு சத்யா பிரபுவும் தூக்கிட்டு போயிருப்பா? டேய் உங்களுக்கு முன்னாடி யாரா வந்து தூக்கிட்டு போனா? தெரியலையே சார், நாங்களே இப்பதான் வந்தோம். நான் தான் கடத்த பிளான் பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னாடி யாரும் வந்து கடத்திட்டு போயிருக்காங்களே, யாருன்னு தெரியலையே. டேய் அவங்க 2 பேரையும் யாரு கடத்திட்டு போனாங்கன்னு போய் கண்டுபிடிங்க. எக்காரந்து கொண்டு அவங்க 2 பேரும் இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது. போங்க. சரிங்க சார். சரிங்க சார். டேய் உனக்கு தனியா சொல்லுவாங்களா? போடா. பென்ஷன் வாங்க வேண்டிய வயசுல ரவுடியா சேர்ந்திருக்காங்க. சித்தப்பா நம்மள தவிர வேற யாரு கடத்திருப்பா? உங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு போயிருக்காங்கன்னா ஒருவேளை அது குப்பத்தோட டிராமாவா இருக்கும். அப்படி இருந்தா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஃபங்க்ஷனுக்கு வரவிடாம பண்ணணும். என்ன ஆச்சு? வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. லட்சுமி நீ அடிக்கடி இந்த மாதிரி தான் மக்கார் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லை. ஒழுங்கா ஸ்டார்ட் ஆயிடு. வாழ்க்கையில தான் பிரச்சனைன்னு பார்த்தா இப்ப வண்டியிலயுமா பிரச்சனை? என்னவா இருக்கும்? இத ஊதுனா ஸ்டார்ட் ஆயிரும் போல இருக்கு. லட்சுமி இரு, உன்னை காயெல்லாம் கடைக்கு போட்டுறேன். ஓட்டாலும் எவனும் வாங்க மாட்டானே. அந்த அரகுற மெக்கானிக் மண்டையனுக்கு கால் பண்ணுவோம். சொல்லுங்க சார். நான் தேவிகுப்பம் ரோட்ல இருக்கேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு லட்சுமி ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. சார் அத போய் லட்சுமிங்கிறீங்க. இனிமே அதுல வேலை பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கொண்டு போய் காயலாங்கடையில தூக்கி போட்டு வேற வண்டியை வாங்க பாருங்க. என்ன இந்த மெட்டல் மண்டையா அதையே சொல்றான்? டேய் மண்டையா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போறேன்டா. இன்னைக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துறா. ₹1,00,000 கொடுத்தாலும் நான் இன்னைக்கு வர மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமமா? டேய் ரொம்ப அர்ஜென்ட்டா தம்பி, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்டா. அதுக்காக என்ன சார் பண்ண முடியும்? டைம் சரியில்லைன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். போன வைங்க சார். டேய்
சந்திராயன் காலத்திலயும் சந்திராஷ்டமம்னு சொல்லி நம்பிட்டு இருக்கானுங்க. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நாம ஏதாவது வண்டியில லிஃப்ட் கேட்டு போயிருவோம். ஆரஞ்சு காரு சார் 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 போற வழியில இறக்கி விட்டுருங்க சார் சார். சார் என்ன வண்டி நிறுத்தாம போயிட்டான்? ஒரு வண்டி வருது. இந்த வண்டியை நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. உயிரை பணைய வச்சு லிஃப்ட் கேட்டுறா குள்ள பூதம். ஏய் யாரா இவன்? எதுக்குடா நம்ம வண்டி நிறுத்துறான்? போச்சு, நம்ம மாட்டிக்க போறோம். பரவாயில்ல, பயந்துட்டா. டேய் இவன் யாருன்னு தெரியல. நம்ம கடத்த வேண்டிய 3வது ஆளே இவன் தான். பாரு ஆமா, நம்ம தேடி போறதுக்குள்ள அவனே வாலண்டியா வண்டியில ஏற வரான். இரு என்னன்னு கேக்குறேன். கேளு. ஏய் என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும் இல்ல சார், என் நண்பன் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் கொடுத்திருக்கான். அத நான் கண்டிப்பா முடிச்சே ஆகணும். என் வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் என் கடமை உணர்ச்சியை தவற விட்ட கூடாது இல்லையா? அதனால கொஞ்சோண்டு லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். அப்படியா? கொடுத்துட்டா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. மாட்ட உள்ள வாங்க. மாட்டேன். ஒரு நிமிஷம். முன்வாசல் வெளியே வேண்டாம், பின்வாசல் வெளியே ஏறுங்க. ஓ, அது ஏறும் வழி, இது இறங்கும் வழி. கரெக்ட்டா? வாங்க வாங்க. ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க. வெரி குட் வெரி குட். ஆமா வாங்க வாங்க. அப்புறம் உள்ள ஏசி எல்லாம் இருக்கா? ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு. வாங்க. அப்புறம் இதுக்கு மண்ட வெட்டிக்கிளி மாதிரியே இருக்கு. இன்னும் உள்ள நிறைய வெட்டிக்கிளி இருக்கு. வா உள்ள போலாம். ஓ, வெட்டிக்கிளி நிறைய வளப்பாரு போல இருக்கு. வா. ஐயா. இவனுக்கு யாரு எதுக்கு உருட்டு கட்டையெல்லாம் வச்சிருக்கானுங்க? இவனுங்க மூஞ்ச பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. எதுவும் தப்பா இருக்காது. அந்த உருட்டுக்கட்டைய கொடு. டேய், எதுக்குடா நண்பனையும் சிஸ்டரையும் கட்டி வச்சிருக்கீங்க? மாப்ள. ஏய் டேய், எதுக்குடா அடிக்கிறீங்க? ஏய், பேசுனா அடிப்போம். சந்திராஷ்டமம்னு சொன்னா, ஆனா அதை யாருக்குன்னு சொல்லாம விட்டானே அந்த பாலா போன மெக்கானிக்கு. அப்ப அந்த சந்திராஷ்டமம் எனக்கு தானா? டேய், எதுக்குடா இப்ப அடிச்ச? மைண்ட் வாய்ஸ்ல பேசினாலும் அடிப்போம். இது என்ன புதுசா இருக்கு? டேய், யாரா நீங்க? நீங்க எங்கடா கூட்டி போறீங்க? டேய், இருடா. சொல்லிட்டு அப்புறமா ஆடுறா. ஏய், இவன் ரொம்ப டயலாக் பேசுறான். அவன் வாயை கட்டுறான். வாயவா, அத வச்சு தடா போடுறீங்க. ஏய், கட்டைய குடுறா.
அடச்சே, இவ்வளவு நேரம் கட்ட நம்ம கையில தான் இருந்துச்சு. அதை வச்சு இவங்களை அடிச்சுட்டு தப்பிச்சிருக்கலாமே. ஐயோ, மறந்துட்டனே. ஏய், நீ வாயை கட்டின அவன் கையால டைலாக் பேசிக்கிட்டு இருக்க, அவன் கையை கட்டுறா. கையவா, டேய் வேணாண்டா. ஐயோ, டேய் கையா. டேய், உனக்கு அண்ணியன் தெரியுமா? அண்ணியன், இப்ப பாரு. நான் ரொம்ப கோவமான ஆளு, என்னை இறக்கி விட்டுரு. டேய், இவன் வாயை கட்டியும் கையை கட்டியும் கண்ணாலே டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான்டா. இவன் கண்டையும் கட்டுறா. ஐயோ, அட பைத்தியமே, இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. டேய், வேணாண்டா. டேய், நீங்க நார்மலாவே இருட்டா தெரிவிங்க, கண்ணை கட்டிதான் எப்படா தெரிவிங்க? இதெல்லாம் நியாயமா? டேய், இவன் வாயை கட்டியும் கையை கட்டியும் கண்ணை கட்டியும் இப்படி இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்குதுடா. டேய், கொஞ்ச நேரம் இவங்களோட தூங்கட்டான். போடுற முடியல. வாச்சலாம் குழந்தை தூங்கிருச்சுடா. யோ, அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடந்த எதையுமே காட்டிக்க வேண்டாம், அமைதியாவே இரு, சரியா? நடந்தது எதையுமே வெளியே காட்டிக்க மாட்டோம். ஆ? ஆ? எப்படி ராஜதந்திரம்? ஓகேவா? ம், ம். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. கொடுங்க. இந்த என்ன மாப்பிள்ள இது? வீட்டுக்குள்ளேயே தலையில துண்டு போட்டுட்டு இருக்கீங்க. அது துண்டு இல்லாத கல்யாண நாள் நல்லபடியா நடக்கணுங்கிறக்காக துர்காவுக்கு வேண்டிக்கிட்டேன். என்னது துர்காவா? ஜோ, தர்காவுக்கு வேண்டிக்கிட்டேன். கடவுளே, இது வேறயா? எடுத்துக்கங்க. கதிர், இந்தாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம்ப்பா, பிரியாணிக்கெல்லாம் சொல்லிட்டியா? கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டல்ல? பண்ணிட்டாத்த. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். கரெக்டான டைமுக்கு எல்லாமே மண்டபத்துக்கு வந்துடும். அப்புறம் அந்த டெக்கரேஷன் மத்த வேலைங்கெல்லாம் கூட சீக்கிரமா முடிச்சிரு. என்ன? சரிங்க அத்தை. நான் போய் பிரபு சத்யாவை பாக்குறேன். போமா போ, உன் ஆசை மகனும் மருமகளும் அங்க இருக்க மாட்டாங்க. எல்லாம் காரணமா தான் கிடைச்சிருக்கான். எது கேட்கணும்னாலும் எங்க பாஸ் கிட்ட கேளு. டேய், யார் உங்க பாஸ்? குபேரனா? ஏன் அவசரப்படுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். பிரபு பிரபு சத்யா, என்ன இவங்க ரெண்டு பேரையும் காணோம்? ஒருவேளை மண்டபத்துக்கு போயிருப்பாங்களோ? போன் பண்ணி பார்க்கலாம். You are trying to reach is currently switched off. Please try again later. எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் சத்யா? The number you are trying to reach is
currently switched off. இவளும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. 2 போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? சசி கிட்ட கேக்கலாம். The number you are trying to reach is currently அட, switched off. இவன் போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. Later. என்னாச்சு? பிரபு, 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 சத்யா, பிரபு, சத்யா. என்னமாச்சு? டேய், பிரபுவும் சத்யாவும் ரூம்ல இல்லடா. ரூம்ல இல்லன்னா அங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. இதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க? இல்லடா, இவ்ளோ நேரம் சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தும் வரவே இல்லடா. வீட்டுக்குள்ள இருந்தா நான் கூப்பிட்டதை கேட்டு இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. மேல மாடியில பாத்தீங்களா இல்லையா? இல்லடா. சரி, போன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? ஷோ, போன் பண்ணி பார்த்துட்டேன். 2 பேர் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்ன? ஏய், நீ பிரபு சத்யா எங்கயாவது கிளம்பி போறத பாத்தியா? நாங்க ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கோம். 2 பேரும் கீழே வந்த மாதிரி எங்களுக்கு தெரியலையே. ஏண்டி, இவ்ளோ நேரம் கீழே வரலன்னா என்ன ஏதுன்னு போய் பார்க்க மாட்டியா? இதே நம்ம வம்பா போச்சு. உன் மகனும் மருமகளும் கீழே வரலனா நான் போய் எதுக்கு மேல பாக்கணும்? எனக்கு வேற வேலை இல்ல. ஆமா, பெரிய வெட்டி முறிக்கிற வேலையை தான் நீ பாத்துட்டு இருக்க. சும்மா தானே இருக்க வீட்ல. மா, உன் மகனையும் மருமகளையும் காணனா நீயே போய் தேடி பாரு. அதை விட்டுட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்காத. ஃபங்க்ஷன் வச்சிருக்கோன்னு தெரியும்ல, அப்ப வெளியே எங்கேயாவது போறதா இருந்தா யாருக்கிட்டயாவது சொல்லிட்டுல போயிருக்கணும். காணோம்னா தேடுவாங்கங்கிற அறிவு வேணாம். உலகத்திலேயே இல்லாத மருமக மாதிரி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனல்ல, அப்போ இப்படிதான் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போவா. ஏய், என்ன ஏதுன்னு தெரியாம சும்மா எதையோ பேசி அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்காத. ஆமா, உன் மருமகளை ஒண்ணும் சொல்ல விட மாட்டீங்க. உடனே என் வாயை அடைச்சிருவேன். சொல்லாம வெளியில போனதே தப்பு. இதுல போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அப்ப பிளான் பண்ணி தானே போயிருக்கான்னு அர்த்தம். எல்லா சொந்தக்காரங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எங்க அவங்கன்னு கேப்பாங்க. பதில் சொல்ல முடியாம நீதான் அவமானப்பட்டு நிப்ப. இப்படி நீ நிக்கணும் தான் அவ பிரபுவை கூட்டிட்டு போயிருப்பா. தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனல்ல, உனக்கு நல்லா வேணும். ஏய், அவங்களுக்காக தாண்டி ஃபங்க்ஷனே. அப்படி இருக்கும்போது சத்யா பிரபுவை கூட்டிட்டு எங்கடி போக போறா? நீயோ எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுனா அவளுக்கு நம்ம குடும்பத்தை விட அந்த குப்பம் தான் பிடிக்கும். அதான் அந்த குப்பத்துல வச்சு கல்யாண நாளை கொண்டாடலான்னு பிரபுவை கூட்டிட்டு போயிருப்பா. ஏய், என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். அவ கல்யாண மண்டபத்துக்கு தான் போயிருப்பா. சும்மா நீ தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. நீ இப்படி அவளை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கிறதுனாலதான் அவ இப்படி அவ இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. பேசுறதே வேஸ்ட். சரி, அவங்க 2 பேரும் கண்டிப்பா கல்யாண மண்டபத்துக்கு தான் போயிருப்பாங்க. நாம அங்க போய் பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. சரிக்கா, போலாம். வாமா. வாங்க வாங்க. ஆளே இல்லாத டீ கடையில யாருக்கு போய் டீ ஆத்துறாங்கன்னு பாப்போம். வாங்க போலாம். போங்க. கண்ணை கழட்டி விடுங்க.
ரவுடி பேபி. குள்ளபுதா சிஸ்டர் 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 வாங்கள வாங்கள சிஸ்டர் என்ன அடிக்கிறாங்க சிஸ்டர் சிஸ்டர் காவாதிக்கு சிஸ்டர். டேய் நீங்க எல்லாம் யாரு எதுக்கு எங்களை கத்துனீங்கன்னு உண்மையா சொல்லிருங்க. கட்ட அவுத்த வேற மாதிரி ஆயிரும். நீங்க யார கட்டி வச்சிருக்கீங்க தெரியுமா? ஏய் அவன் என்ன பேசுறான்றதை கேட்க மாட்டேங்குது. அவன் வாய்க்கட்ட அவுத்து விடுங்கடா. டேய் அவுத்து விடுடா. டேய் நீங்க யார கட்டி வச்சிருக்கீங்க தெரியுமா? ரவுடி பேபியடா. கட்ட மட்டும் அவுத்தீங்க ஒரு பையன் இங்க இருந்து உயிரோட போக முடியாது. ஏதாவது பேசுன உன்னை போட்டுருவேன்டா. பாஸ் இப்போ நீங்க என்ட்ரி கொடுக்கலாம். பாஸ் இன்னும் 5 அடி நீங்க முன்னாடி வரணும். ஏன்? இதோ பாஸ் 5 அடி முன்னாடில தான் லைட் எரியுது. அப்பதான் உங்க மூஞ்சி தெரியும். இவனுங்க ரவுடிங்களா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டானுங்களா? வெறுப்பேத்துறானுங்க. அதான் ஸ்லோ மோஷன் நடந்து வந்து லைட்டு கீழே ஸ்டைலா உட்காந்துட்டீங்களே. இப்போ வாட்ச் எங்களை எதுக்கு கடத்துனீங்கன்னு சொல்லுங்க. எங்க பாஸ்க்கு ரொம்ப பேசினா பிடிக்காது. மீறி பேசினா பாஸ் இவனை போட்டுறவா. வேணாம், முதல்ல விசாரணை அப்புறம் தான் எல்லாம். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. பாஸ் நம்ம KMK.com பத்தி சொல்லுங்க பாஸ். KMK.com என்ன இத டிராவல் ஏஜென்சி நடத்துறீங்களா? ஏடா உங்க வீட்டுக்குள்ளேயே புகுந்து உன்னை கட்டையால அடிச்சு அப்படியே அலேகா தூக்கிட்டு வந்து வேன்ல வச்சு கத்தி முனையில உங்களை கூட்டிட்டு வந்தா காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. சரி போனா போதும். KMK.comனா கத்தி முனையில் காதல்.com. நாங்க KMK.com வெப்சைட் சேர்ந்தவங்க. எங்களுக்கு ஒரு சில சட்டத்திட்டம் இருக்கு. காதலுக்கு மரியாதை கொடுக்காதவங்கள நாங்க மர்டர் பண்ணிடுவோம். இது என்னடா புது குரலையா இருக்கு? காதலுக்கு மரியாதை குடுக்கறாங்க குடுக்கலன்னு எப்பறா தெரியும்? அதானே. அதுக்கு சில கேள்விகள் கேட்போம். என்ன கேப்ப? பாஸ் நம்ம விசாரணை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. முதல்ல உங்க பேரெல்லாம் சொல்லுங்க. ஏய் கேட்டது காதுல விழல? உங்க பேரை சொல்லுங்கன்னு சொன்ன. இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. பாஸ் இவனை போட்டுறவா.
நானும் நான் இதையே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பேர் தானே சொல்லணும்? நானே சொல்றேன். என் பேரு குள்ளமுதா. இல்ல 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 சசி சசி. ரெண்டு பேரும் உங்க பேரையும் சொல்லிருங்க. கழுத்துல கத்தி இருக்கிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது. பிரபு சத்யா, இது மாதிரி கேட்டதும் டக்கு டக்குன்னு பதில் வரணும். நீங்க முதல்ல டக்கு டக்குன்னு கேளுடா. இல்லனா அவன் அவனை போட்டுருவான். வேணாம் வேணாம் சிஸ்டர், எனக்காக என் உயிருக்காக இவங்க கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிருங்க சிஸ்டர். மாப்ள, நான் ரொம்ப பாவம். அத கொஞ்சமாவது மனசுல வச்சுக்க. அத நான் சொல்லணும். அந்த பயம் கடைசி வரைக்கும் இருக்கணும். இருக்கும்டா, நீ சும்மா இருடா. இல்லனா போட்டுவோம் பாத்துக்க. டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு வாட்டி கூட ஆகல. இந்த லவ் கிவ் ஏதாவது பண்ணிருக்கியா? பாக்குற பொண்ணெல்லாம் நான் லவ் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு கூட என்ன லவ் பண்ணல. பாஸ், இவன் மொரட்டு சிங்கிள் பாஸ். இந்த மாதிரி பீஸ் எல்லாம் இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவன் பாஸ். பாஸ், அப்ப போட்டுறவா? ஐயோ ஐயோ. டேய், நீ ஆர்டர்ல கழுத்தை வெட்டிக்க போறடா. அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த குள்ளமுதம் ரொம்ப பாவம். நெக்ஸ்ட். சிஸ்டர், கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிருங்க சிஸ்டர். இல்லனா இந்த அரிசி முட்டை என்ன போட்டுருவா. ஏய், அரிசி முட்டையா? என்ன பார்த்தா உனக்கு அப்படியாடா தெரியுது? நீ அன்ஷேப்பா அப்படிதானடா இருக்க. வேணும்னா உன்னை ஒரு வாட்டி நீயே பாத்துக்க. பாஸ், இவன் ஓவரா பேசுறான். போட்டுறவா? சொல்லுங்க. விசாரணை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிடுறா. ஓகே பாஸ். ஏய், இப்ப நீ தப்பிச்சடி. ஓரத்துக்குள்ள உன்னை போட்டுருவேன். இப்ப நீ சொல்லு. நான் லவ் பண்ணிக்கிறேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க வாழத்துக்கு தகுதியான ஆள் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். குழந்தை இருக்கா? இல்ல. அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பாஸ், நம்ம சட்டப்படி இது ரொம்ப தப்பு. பாஸ், நம்ம KMK.com சட்டப்படி இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நம்ம சட்டப்படி புருஷன் பொண்டாட்டிக்கு முதல்ல நம்ம டாஸ்க கொடுக்கலாம். டாஸ்கா? அந்த டாஸ்க்ல அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விட்டுறலாம். இல்லன்னா நம்மளோட அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை கொடுத்துடலாம். மரண தண்டனையா? டாஸ்கா? என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க? ஏய், தேவையில்லாத கேள்விலாம் கேட்க கூடாது. சொல்றத மட்டும் செய்யணும். பாஸ், போட்டுறவா? டேய், அவங்க பேசுறதுக்கெல்லாம் நீ ஏன்டா என்ன போட்டுறவான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? தள்ளி நில்றா கருப்பு பாண்டா, பயமா இருக்கு. நீதானடா என் கத்தி பக்கத்திலேயே இருக்க. இதெல்லாம் ஒரு காரணமாடா? முதல் டாஸ்க் ஆரம்பிக்கலாம். டாஸ்க் நம்பர் 1. என்னங்க? ஒரு ரோஜா பூக்கு இவ்ளோ பெரிய சூட்கேஸாடா? இப்படி கேட்டுச்சே. இந்த மொட்டு ரோஜா பூவை பொண்டாட்டி கையில வச்சுக்கணும். புருஷன் அந்த பொண்டாட்டி கைக்கு முத்தம் கொடுக்கணும். சாரி பாஸ். இதுல முக்கியமான விஷயம், முழு அன்போட செய்யணும்.
அதெல்லாம் பண்ணோம்னா முதல்ல கை கட்டா அவுத்து விடணும். என்ன? ஆமால டேய் அவுத்து விடுறா. அவுத்துட்டானுங்க. இனி ஒரு பையன் நிக்க முடியாது. எல்லாம் அடி வாங்கி சாவ போறானுங்க. யாரும் தெரியாம விளையாடிட்டானுங்க. ஆமா இப்ப சொல்லுங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணுமா? இப்ப சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்த ரோஜா பூவை கையில வச்சுக்கணும். அவரு உன் கையில முத்தம் கொடுக்கணும். ரொமான்டிக்கான டாஸ்கா இருக்குது. சூப்பர். இப்படியெல்லாம் அமல் பேபி ரொமான்ஸ் பண்ணாதான் உண்டு. அல்தானா குடுங்க அந்த ரோசா பூவா. நீ இரு அமல் பேபி. ஏய் இந்தா கொண்டு போய் கொடு. அவங்க கையில கொடு. அமல் பேபி முத்தம் கொடு. ஏங்க என்னங்க அவசரம்? நீங்க அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா பூ வாங்கி வச்சுட்டு நீங்களும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அமல் பேபி அங்க பாரு. பாஸ் போட்றவா. குள்ளபூதம் கழுத்துல கத்தி வச்சுக்கிறானுங்க. இந்த நேரத்துல எப்படி ரிஸ்க் எடுக்கிறது? அதுவும் இல்லாம இவனுங்க டெரரா ஏதாவது பண்ண கூட பரவாயில்ல. ஏதோ .comன்னு சொல்லி காமெடி பண்ணிருக்கானுங்க. அவனுங்க சொல்றத செஞ்சு பாப்போம். தப்பா ஏதாவது சொன்னா மட்டும் தட்டி தூக்கிட்டு போய்கினே இருப்போம். தூக்கிடுவோம். அது வரையும் அவங்க சொல்றதே கேப்போமே. என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்ல அமல் பேபி, கல்யாண நாள் அதுமா எது சண்டைலாம் போட்டுன்னு இனி ஒரு அடி உன் மேல பட்டா கூட எனக்கு ரொம்ப வலிக்கும் அமல் பேபி. அதனால இவனுங்க சொல்றத செஞ்சுட்டு போயிருவோம். என்ன ரொம்ப நேரமா புருஷனும் பொண்டாட்டியும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கிஸ் எப்படி குடுக்கணும்னு சொல்லி குத்துனேன். அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல. எப்படி குடுக்குறதுன்னு சொல்லி குடுக்குறோம். நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? கிஸ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். கிஸ் பண்ணா என்ன நடக்கணும்னு சொல்லி தருவோம். பாஸ் சொல்லுங்க பாஸ். நீ கொடுக்கிற முத்தத்துல அவ கையில இருக்க ரோஜா பூ ரோஜா மொட்டு தானாவே மலரணும். ஏங்க என்னங்க இது லூஸ் தனமா இருக்கு? கிஸ் கொடுத்தா எப்படி ரோஜா மலரும்? உண்மையான அன்போட கொடுத்தா ரோஜா மலரும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு தெரியாததுனால தான் 2 பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா நாங்க சண்டை போட்டுக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதானே அது வந்து பாஸ் காப்பாத்துங்க பாஸ் சொல்லுங்க. எங்க KMK.comல தெரியாத விஷயமே கிடையாது. சும்மா கேள்வி கேட்காம கிஸ் பண்ணுங்க. நீங்க ஏதாவது பைத்தியக்காரத்தனமா சொல்லுவீங்க. அத நான் பண்ணுமா? முடியாதுங்க. ஏய் நீ மட்டும் முடியாதுன்னு சொன்ன உன் முரட்டு சிங்கிள் ஃப்ரெண்ட மர்டர் பண்ணிடுவோம். ஐயோ என்ன இவன சொல்ல ஆரம்பிச்சா? போட்றவா. ஏய் இவன் ஒருத்தன் இத தவிர வேற எதையுமே பேச மாட்டேங்கிறான். மாப்ள ஒரு முத்தத்துக்காக நான் உயிர் போகணுமா? குடுத்துறேன். டேய் உனக்காக முத்த வேணா குடுக்கலாம்டா. ஆனா பூ எப்படிடா மலரும்? டேய் நீ முதல்ல முத்தத்தை குடுறா. அதெல்லாம் மலரும். நீ சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்காம சிஸ்டருக்கு ஒரு கிஸ்ஸ குடுத்துரு. இல்லன்னா இந்த காட்டு பண்ணி என்ன போட்டுருவான்டா. தாரிங்க காட்டு பண்ணி. சரி ஒருவேளை நான் கிஸ் பண்ணி பூ மலரலனா? மலர்ற வரைக்கும் கிஸ் கொடுத்துட்டே இருக்கணும்.
ஐயோ அமுல் பேபி, இந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இது. நீ என்ன பண்ணு, உள்ள இருந்து ஒரே அன்பை வர வச்சு ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்துரு. வா 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 வா. ஏதேதோ ஆசைகள் என்னுள் வருதே, ஐயையோ எனக்குள் புது மாற்றம் தருதே. ஏதேதோ ஆசைகள் என்னுள் வருதே, ஐயையோ எனக்குள் புது மாற்றம் தருதே. என்மேல் காதல் வருமோ, நம் கைகள் சேருமோ. என்மேல் காதல் வருமோ, நம் கைகள் சேருமோ. அட அச்சம் மடம் நானும் விட்டு சொல்லத்தான் தவிக்கின்றேன். என் காதல் உன்னை சேர ஐயையோ கண்கள் நனைகிறதே. என்ன ரோஜா பூ மலர்ல? யோ அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். முத்தம் கொடுத்தா எப்படியா ரோஜா பூ மலரும்? உண்மையான அன்பு இருந்தா மலரும். பூ மலர்லனா நீ உண்மையான அன்போட கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ உனக்கு என் மேல உண்மையான அன்பு இல்லையா? ஏங்க அப்படிலாம் இல்லங்க. அப்ப ஏன் பூ மலர்ல? பூ மலர்லையா? அது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அது பூ கிட்ட தான் கேட்கணும். ஏய், என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? கேமோட ரூல்ஸ் என்ன? முத்து மலர்ற வரைக்கும் முத்து கொடுக்கணும்ல, குடு. என்ன மலர்ல? அப்ப என் மேல உனக்கு உண்மையான அன்பு இல்லையா? ஏங்க இருக்குங்க. இன்னும் மலர்ல? பாத்தியா, மலரவே இல்ல. அப்ப என் மேல உனக்கு உண்மையான அன்பு இல்லன்னு தானே அர்த்தம்? அப்படி இல்லங்க. ஏங்க நீங்க வேற எங்க இப்படி படுத்துறீங்க? அவனுக்கு தான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்றானுங்கன்னா நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. முத்தம் கொடுத்தா எப்படிங்க பூலாம் மலரும்? பைத்தியங்க. டேய், மலரும். உண்மையான அன்போட கொடுத்தா மலரும். அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இல்ல 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 அப்படிலாம் இல்லங்க. இப்ப பாருங்க. மலர்லையா? அமுல் பேபி, இதான் சாக்குன்னு ஆசையெல்லாம் தீத்துறப்பல இது. ஏங்க பூ மலர்னு தான் கொடுத்தேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நம்பிட்டான். பாஸ், இதுதான் சரியா தெரியல. எத்தனை முத்தம் கொடுத்தாலும் பூ பூக்குற மாதிரி தெரியல. இப்ப என்ன பண்ணலாம்? ஆளை மாத்துங்க. ஆளை மாத்தவா? ஏய் சி ஆளை மாத்ததுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. முதல்ல பூ வெண்ணி புடி. உன் பொண்டாட்டி உன் கைக்கு முத்து கொடுக்கட்டும். அப்பவாது பூ மலருதான்னு பாப்போம். ஏங்க டேய், நீங்களா தோக்க போறீங்கடா. ஏங்க என்கிட்ட உண்மையான அன்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க கொடுக்குற கிஸ்ல பூ மலர்தான் பாப்போம். யாரு முத்தம் கொடுத்தாலும் இந்த பூ மலராது. இது அதுவே மலர்ந்தாதான் உண்டு. நீங்க எல்லாம் தோக்க போறீங்கடா பைத்தியங்களா.